ரஷ்ய படைகள் குர்ஸ்கில் கதகளி ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. வெறும் 3 நாளுக்குள்ள உக்ரைனோட மொத்த படைகளையும் குர்ஸ்கில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை நோக்கி ரஷ்யா தள்ளி இருக்குதுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனை இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை நோக்கி ரஷ்யா தள்ளுனது எப்படி, உக்ரைன் கோட்டை விட்டது எங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே குர்ஸ்கில் ஒரு அஃபென்சிவ் நடக்கும் பொழுதே சம்பந்தமே இல்லாம சுமியிலையும் ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் நடத்துறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிரடியான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோ பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல கடந்த 5ஆம் தேதி அன்னைக்கு குர்ஸ்க் போர்க்களத்தில் நிலவிய சூழ்நிலை தாங்க இந்த மேப் காட்டுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது உக்ரைன் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள். அதுவே இந்த ரெட் கலர் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது இல்லையா, இது எல்லாமே ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பகுதிகள். ஸோ கடந்த 5ஆம் தேதி அன்னைக்கு இப்படி இருந்த மேப் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்குள்ளேயே இப்படி மாறிடுதுங்க. கிட்டத்தட்ட உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த குர்ஸ்க் பிராந்தியத்தோட முக்கால்வாசி பகுதிகளை ரஷ்யா ரீகேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உக்ரைன் குர்ஸ்கை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஸோ பேச்சுவார்த்தை நடந்தா குர்ஸ்கை ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்தலாம், ஸோ அதை பயன்படுத்தி ரஷ்யா கூட பேசலாம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் நினைச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா உக்ரைனோட இந்த எண்ணத்துக்கு ரஷ்யா கிட்டத்தட்ட முற்றுப்புள்ளி வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம அதை ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பேச்சுவார்த்தை ட்ரம்ப் வந்ததையுமே ஆரம்பிக்காது, அடுத்த ஒரு 6 மாசத்துக்காச்சும் இழுப்பாங்க. அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளேயே ரஷ்யா குர்ஸ்க் பிராந்தியத்தை ஃபுல்லா ரீகேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இப்போ அது நடந்துகிட்டு இருக்குதுங்க. இங்கதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் ஒன்று வரும். எப்படிப்பா ரஷ்ய அரசாங்கம் வெறும் 2-3 நாட்களுக்குள்ளேயே குர்ஸ்கில் உக்ரைனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி, என்னதான் கவுண்டர் அஃபென்சிவ் நடத்தினாலுமே கூட இவ்வளவு ஃபாஸ்டா இவ்வளவு பெரிய பகுதியை கேப்சர் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா குர்ஸ்க் பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் அரசாங்கம் கிட்டத்தட்ட 3 ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறத ஓபன் பண்ணியிருந்தாங்க. சுட்சா தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கான சென்டர் பார்ட். அதாவது சுட்சாவுக்கும் உக்ரைனுடைய சுமிங்கிற ஒரு மிகப்பெரிய நகரத்துக்கும் இடையில ஒரு ஹைவே கனெக்ஷன் விடுங்க. H07 அப்படிங்கிற இந்த ஹைவேவை பயன்படுத்தி தான் உக்ரைன் படைகள் ரஷ்யாவினுடைய குர்ஸ்க் பிராந்தியத்துக்குள்ளேயே நுழைஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த சுட்சாவை ஆபரேஷனல் சென்டரா வச்சுக்கிட்டு மேற்கு பக்கமா ஒரு ஃப்ரண்ட் லைனையும், அதே மாதிரி வடக்கு பக்கமா 2வது ஃப்ரண்ட் லைன், கிழக்கு பக்கமா 3வது ஃப்ரண்ட் லைன் சொல்லி 3 தனித்தனி ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கறத உக்ரைன் ஓபன் பண்றாங்க. ஸோ இதுல ரஷ்யா முதல்ல டார்கெட் பண்ணதே பாத்தீங்கன்னா சுட்சாவினுடைய மேற்கு பக்கமா இருக்கிற இந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுதான் ரொம்ப பெரிய ஏரியா. உக்ரைனுக்கு ஆபரேஷனல் ஏரியா அப்படிங்கறத மிகப்பெரிய அளவுக்கு இந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் லைன் தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ உக்ரைனோட இந்த ஒரு ஆபரேஷனல் ஏரியாவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரஷ்யா எடுத்ததையுமே வெஸ்டர்ன் சைடு அட்டாக் பண்றாங்க. கிட்டத்தட்ட முதல் 2 மாசத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாவே கொலாப்ஸ் ஆயிருச்சு. இதை பத்தி எல்லாம் நம்ம ஆல்ரெடி டீடைல்டாவே வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ மீதி இருந்தது பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமாக இருக்கிறதும் கிழக்கு பக்கமாக இருக்கிற இந்த 2 ஃப்ரண்ட் லைன் மட்டும்தான். ஸோ இதில் ரஷ்யா உக்ரைனை ஈஸியாக வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்சாவிலிருந்து சுமிக்கு போகுது இல்லையா அந்த ஹைவே, அதை பிளாக் பண்ணணும். அதுக்கு கிழக்கு பக்கமாக இருக்கிற அந்த ஃப்ரண்ட் லைன்லேருந்து வேகமாக முன்னேறி வந்து ரஷ்யா உக்ரைன் பார்டரை ரஷ்யா பிளாக் பண்ணியிருக்கணும். ஸோ ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதையவே தான் பண்ணுறாங்க. எப்போ இந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் லைன் கொலாப்ஸ் ஆச்சோ உடனடியாக ரஷ்யா இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் லைனை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கிருந்த படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடுகளும் கட்டடங்களும் நிறைந்த பகுதிங்கிறதுனால ஒரு அர்பன் வார்ஃபேருங்கிறத நடத்தணும். ஸோ அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அர்பன் வார்ஃபேரில் முன்னேறி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஸ்லோவாக தாங்க இருக்கும். ஸோ அதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா ரஷ்ய படைகள் கிழக்கு பக்கமாக வந்து இந்த பார்டரை பிளாக் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, வடக்கு பக்கமாக நடந்துகிட்டு இருந்த யுத்தமும் அப்படியே வந்து ஸ்லோவா தான் வந்துகிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரொம்பவே டீடைல்டா இன்னொரு வீடியோல சொல்லியிருந்தோம், ரஷ்ய அரசாங்கம் கிளியராகவே அவங்களுடைய ராணுவத்துக்கு ஒரு உத்தரவு அப்படிங்கிறத கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துட்டாரு, எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்கிறாரு. ஸோ பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா நம்ம ஒரு போரை நடத்தாமையே நமக்கு தேவையான பகுதியில் மறுபடியும் ரீகேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நீங்க கஷ்டப்பட்டு உயிரை விட்டு இந்த போரை வந்து நடத்த வேண்டாம். இப்போ என்ன ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கிறீங்களோ அதே ஸ்பீடிலேயே இந்த ஒரு போரை தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி புட்டின் சைட்ல இருந்து பர்சனலாவே அவங்களுடைய
உக்ரைனுடைய ராணுவத்துக்கு ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் கடந்த ஒரு 2 வாரமாகவே ஸோ எப்போ ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொன்னாரோ அப்பையிலிருந்தே பெருசாக எங்கேயுமே முன்னேறவே இல்லைங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து நகர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல தாங்க ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடக்குது. நான் போய் ட்ரம்ப்பை சமாதானப்படுத்திட்டு வர்றேன்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி உக்ரைன்லேருந்து கிளம்பி போய் அமெரிக்காவில் லைவ் டிவிலேயே ட்ரம்ப் கூட பெரிய அளவுக்கு சண்டை போட்டுறாரு. இதை பற்றியும் நம்ம அன்னைக்கே டீட்டெயில்டாக வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ இந்த சண்டைக்கு பிறகே பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் அப்படியே தலைகளாக மாற ஆரம்பிக்குது. ஸோ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈகோவான ஒரு நபர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சண்டைக்கு பிறகு உடனடியாக உக்ரைனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த மிலிட்ரி எய்ட் அப்படிங்கிறத அப்படியே நிறுத்தி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, கனிம வளங்கள் தொடர்பாக உக்ரைனும் ட்ரம்ப்பும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுக்கிறதா இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த சண்டையினால அந்த ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்படாமலேயே போகுது. ஸோ அடுத்த ஒரு 2 நாட்களே, அதாவது கரெக்டாக மார்ச் 5ஆம் தேதி அன்னைக்கு அந்த ஒரு விஷயத்தை காரணம் காட்டி, அதாவது நீங்க கனிம வளங்களை எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, அதை கொடுத்தாதான் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி நாங்களும் தெளிவாகவே சொல்லியிருந்தோம். நீங்க அந்த ஒப்பந்தத்தை இப்போ வரைக்கும் எங்க கூட கையெழுத்திடலை, நாங்கள் சொல்றதுக்கு நீங்க ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. அதனால அமெரிக்கா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த இன்டெலிஜென்ஸ் தொடர்பான உதவியும் இன்னையோட நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி மார்ச் 5ஆம் தேதி அன்னைக்கு உக்ரைனுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கறதையும் அவங்க கூட அந்த விஷயத்துல கோஆபரேட் பண்றதையும் கம்ப்ளீட்டா அமெரிக்கா நிறுத்துதுங்க. ஸோ எந்த அளவுக்கு இது உக்ரைனை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை சூஸ் பண்ணி அந்த டார்கெட் அங்கதான் இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுல இருந்து எல்லாமே பண்றதுக்கு அமெரிக்காவினுடைய உளவுத்துறை ரொம்பவே முக்கியங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்க உளவுத்துறையோட இந்த சேட்டலைட் இமேஜஸை பயன்படுத்தி தான் பல இடங்களையும் உக்ரைன் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த இன்டெலிஜென்ஸை கட் பண்ணதன் மூலமா இந்த ஒரு சேட்டலைட் இமேஜஸ் அப்படிங்கிறதும் உக்ரைனுக்கு இனிமேல் அமெரிக்கா கிட்ட இருந்து கிடைக்காது. அதை விட முக்கியமா அமெரிக்காவினுடைய CIA உளவுத்துறை இருக்குது பாத்தீங்களா, அவங்களோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ அவங்க உக்ரைனோட ராணுவத்தை கூட டைரக்டாவே வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் இந்த CIA அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு வருது. இனிமேல் அந்த மாதிரியான எந்த உதவிகளும் CIA கிட்ட இருந்து உக்ரைனுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம F-16 போர் விமானத்துல ரேடாரை ஜாம் பண்றதுக்கான ஒரு டிவைஸ் உண்டுங்க. ஸோ தட் இந்த F-16 போர் விமானத்தை ரேடார்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணாது. ஸோ அந்த ஜாமரையும் இனிமேல் நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா தடுத்துறாங்க. ஒரு பக்கம் இந்த சண்டை போட்ட அடுத்த நாளே இந்த ஆயுத உதவி அப்படிங்கிறத அமெரிக்கா நிறுத்திடுது. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா உக்ரைன் கிட்ட இப்போ ஆர்டிலரி குண்டுகள் அப்படிங்கிறதே ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா 3 ஆர்டிலரி குண்டுகளை சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு பதிலுக்கு உக்ரைனால ஒரே ஒரு ஆர்டிலரி குண்டை தான் பயன்படுத்த முடியும். ஸோ இது முதல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே உல்டாவாக இருந்துச்சு. ரஷ்யாவை விட உக்ரைன் கிட்ட அதிகமாக வந்திருந்தது. ஸோ இப்போ அமெரிக்கா இந்த உதவியில் இருந்த இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணதுனால உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் உருவாகுதுங்க. ஆக்சுவலா அமெரிக்கா ஆயுத உதவியை நிறுத்தினப்ப கூட பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்படலைங்க. ஏன்னா ஆயுதம்ங்கிறது ஸ்டாக் வச்சுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி உக்ரைன் கிட்ட என்னதான் இப்போ அமெரிக்கா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் அவங்க முன்னாடி கொடுத்த ஆயுதங்களோட ஸ்டாக் அப்படிங்கிறது இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்போ அது அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு இன்டெலிஜென்ஸையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு நிறுத்தினாங்களோ அங்கேயே உக்ரைனோட கதை முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரியல் டைமாக வர்றது இல்லையா? ஸோ அப்போதைக்கு அப்போ கேதர் பண்ணி அதை உடனடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ஸ்டாக் எல்லாம் வைக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் உக்ரைனுக்கு அதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஏற்படுது. ரஷ்யாவுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறுது. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா, முன்னாடி ரஷ்ய படைகள் கிட்ட அஃபென்சிவ் எதையும் நடத்த வேண்டாம்னு சொல்லி புட்டின் சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த ஆர்டரை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் அப்படிங்கிறது இல்லை, இதுதான் நமக்கான சமயம், புடிச்சு பூந்து விளையாடுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு ரஷ்யா கிட்ட இருந்து பிறக்குது. உடனடியா ரஷ்ய படைகள் குர்ஸ்க் பிராந்தியத்துல அதிரடி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதன் விளைவா பாத்தீங்கன்னா இந்த குர்ஸ்க் பிராந்தியத்துல உக்ரைன் கிட்ட மீதி இருந்துச்சு இல்லையா, நார்தர்ன் ஃப்ரண்ட் லைன், ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் லைன். இதுல நார்தர்ன் ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறது வெறும் 2-3 நாள்லயே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகி விழுந்துருதுங்க. ஸோ இப்போ இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறதையும் கிட்டத்தட்ட வந்து ரஷ்யா நெருக்கிக்கிட்டே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரஷ்யா இங்கே இன்னொரு தரமான சம்பவம் ஒன்றையும் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீழ்த்தப்பட்ட நார்தர்ன் ஃப்ரண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கிருந்து உக்ரைன் படைகள் பேக்கில் போனாங்க அப்படின்னா எங்கே போவாங்க, அவங்களோட ஆப்ரேஷனல் சென்டரான சுட்சாவுக்கு தான் போவாங்க. அவங்க எக்காரணம் கொண்டும் சுட்சாவை ரீச் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரஷ்ய அரசாங்கம் இந்த நார்தர்ன் ஃப்ரண்ட் லைன்லேருந்து சுட்சாவை நோக்கி போகக்கூடிய பிரிட்ஜஸ், ரோடுன்னு சொல்லி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணி விட்டுட்டாங்க. சோ உக்ரைன் குர்ஸ்க்குள்ள வந்த பொழுது ரஷ்யாவுக்கு எதிராக என்ன பண்ணுச்சோ அதையவே இப்போ ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக வந்து பண்றாங்க.
இதன் விளைவா உக்ரைன் படைகள் இந்த நார்தர்ன் ஃப்ரண்ட் லைன்ல சிலர் மாட்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் லைன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களும் வேகமா சுட்சாவில் இருக்கிற அந்த ஒரு ஹைவேவை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ரஷ்யா இந்த ஒரு ஹைவேவை பிளாக் பண்ணும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த இடத்துல தாங்க ரஷ்யா இன்னொரு எக்ஸப்ஷனல் மூவ் அப்படிங்கிறதையும் பண்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குர்ஸ்குல மட்டுமே இருந்த அந்த அஃபென்சிவ் அப்படிங்கிறத சுமிக்கும் நகர்த்துறாங்க. சுமிங்கிறது உக்ரைனோட பகுதி, ஆனா குர்ஸ்கு பார்டர்லேயே இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இங்கேயும் ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் அப்படிங்கிறத ரஷ்யா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து யாருக்குமே ஸ்டார்டிங்ல புரியல, எதுக்குப்பா சம்பந்தமே இல்லாம சுமியில ஒரு அஃபென்சிவை ஸ்டார்ட் பண்றாங்க, குர்ஸ்குல ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்போது அங்கேயே ஃபுல்லா அவங்களோட எஃபர்ட்டை போடலாமல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க தாங்க ரஷ்யா ஒரு பயங்கரமான செக் வைக்கிறாங்க. ஆக்சுவலா சுட்சாவில இருந்து சுமிக்கு வரக்கூடிய அந்த ஹைவேவை உக்ரைனோட ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து போய் பிளாக் பண்றது விட சுமியில இருக்கக்கூடிய ரஷ்ய படைகள் அந்த ஒரு ஹைவேவை பிளாக் பண்றது ரொம்பவே ஈஸிங்க. ஸோ இந்த சுமி பிராந்தியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த H07ங்கிற அந்த ஹைவேலேருந்து வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் ரஷ்ய படைகள் இருக்குது. ஸோ இங்கே ஒரு அஃபென்சிவை நடத்தி அந்த ஹைவேவை பிளாக் பண்ணிட்டா உக்ரைன் படைகள் கம்ப்ளீட்டாக குர்ஸ்குள்ளேயே சிக்கிக்குவாங்க. அதுலேயும் உக்ரைனோட ஹைலி ட்ரெயின்டு ஆர்மி தான் பார்த்தீங்கன்னா குர்ஸ்குல இருக்குது. அவங்கள சிக்க வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாலே அது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறும். ரஷ்யா என்ன பண்ணுவாங்க, உக்ரைனை ட்ராப் பண்ணி அங்கேயே சிக்க வைப்பாங்களா, இந்த குர்ஸ்கு பிராந்தியத்திலிருந்து உக்ரைனை வெளியேற்றுவாங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க அரசாங்கம் உக்ரைனுக்கு நாங்கள் இன்டெலிஜென்ஸ் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறது டெம்பரவரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த கனிம வள ஒப்பந்தம் கையெழுத்திடுற வரைக்கும் கண்டிப்பாக அமெரிக்கா என்ன நடந்தாலும் அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அப்படிங்கிறத உக்ரைன் கூட பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.